10 நிமிஷத்துல சப்பாத்தி பரோட்டாவோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான பக்காவான சைட் டிஷ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப சுலபம். பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும். சுவை நல்லா இருக்குமான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா ஒரு முறை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும் அதனுடைய சுவை. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்துல இதை நீங்கள் தவிர்த்திடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் அந்த மாதிரி காரத்துக்கு எதுவுமே பயன்படுத்த போகிறது கிடையாது. மிளகாயினுடைய காரம் மட்டும்தான். அதனால காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாவை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அதாவது உடச்ச கடலை. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க, அதாவது சோம்பு. இதில் இந்த சோம்போட நறுமணம் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு அட்டகாசமான சுவையை கொடுக்கும். இப்போ இதை நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடர்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிக்கங்க. எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இதில் வந்து தக்காளி வந்து நிறைய பயன்படுத்தக்கூடாது, புளிப்புத்தன்மை ஆகிடும். அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழமே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு முறை கரண்டியை பயன்படுத்தி நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை தண்ணி அது இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து நல்லா வந்து திக்னஸை கொடுக்கும். அதனால் தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா இந்த குருமா வந்து கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் ஆற கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் கொதிக்கும் போதே நல்லா திக்காக இறக்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் இதுதான் வந்து சரியான பதம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க. அவ்வளோதான், மணக்க ஒரு சுவையான சிம்பிளான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காயுமே அதிகமாக நம்ம பயன்படுத்தலை. இவ்வளோ சிம்பிளான ரெசிபியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே சமயத்தில் அடிக்கடி செய்வீங்க. அதனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ சுண்டி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ தேடி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.